இப்போ நாங்கள் பாலப்பழத்தை கழுவி எடுப்போம். கிளாஸ் ஊற்றல பிளாஸ்டிக் ஊற்றல கிளாஸ் என்ன தான் பாதிக்கும் முடியல கெனால் இருக்கு. வெல்கம் பேக் டு SNB vlog. நான் பிரசன்னா, நான் நிருபா. இந்தியன் வீடியோ வந்து என்ன இந்த வீடியோ இன்றைக்கு நாங்கள் நேற்று பாலப்பழம் வாங்க போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த பிடிங்கின பாலப்பழத்தை வச்சு பாலப்பழ பானி தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். என்னன்னு சொன்னால் இது வரைக்கும் நாங்கள் பாலப்பழம் பானி காய்ச்சினது இல்லை. ஸோ இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு தெரியல. எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் பாலப்பழத்தை கழுவி எடுப்போம். கழுவின பாலப்பழத்தை இந்த காய்ச்ச போகிற பானைக்குள்ள மாற்றுவோம். டஸ்ட் எல்லாம் கழுவி எடுப்போம். கழுவி வச்சிருக்கிற பாலப்பழத்தை அடுப்பில் வச்சு அவிய விட போகிறோம். அதுக்கு ஒரு சில்வர் தண்ணி சேர்க்க போகிறோம். அவியறதுக்கு கணக்க விடக்கூடாது. ஒரு சில்வர் தண்ணி சேர்த்துட்டு நாங்கள் இதை நல்லா அவிச்செடுப்போம். இப்போ நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம். அவிஞ்சொன்று வாருது பாருங்க. பால் இப்போதான் தண்ணியில் இரண்டு தண்ணி விடுதில்ல. நாங்கள் விட்டு தண்ணியை விட தண்ணி பாலப்பழம் தண்ணி முடியுது. அடியிலேருந்து பாலப்பழத்தை நல்லா அவிச்சிட்டோம். அவிச்சிட்டு ஆற வச்சிருக்கிறோம். ஆற வச்ச அப்புறம் தான் புளிஞ்சு அதில் சாரத்தான் காய்ச்சணும். இப்போ ஆற வச்சிருக்கிறோம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவிச்சதை வந்து புளிஞ்சு கொண்டிருக்கிறோம். நல்லா புளிக்கணும். புளிஞ்சு சாறு எடுத்துட்டு என்ன நிறைய பாலப்பழம் போட்டு அவிச்சினாங்க. நான் கொஞ்சம் தான் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் தான் வரும். பாலப்பானி வச்சுறதுக்கு தட்டியை வைக்கணும். எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படி வட்டில விடுவேன். அடிச்சு விட்டுட்டு நீ இதை அப்படியே கொதிச்சு மேலால பால் விடும். இந்த பாலை நாங்கள் கரண்டியால எடுக்கணும். இப்போ கொதிக்க மாதிரி வெயிட் பண்ணுவோம்.
இப்போ கொதிச்சு மேலால் வந்து இந்த பால் வந்து மேலே மிதக்கும். அப்போ அதை புரிம்பா வந்து வெளியில் எடுக்கணும். அந்த பால் எடுத்தோம்னா ஓ நல்லா கொதிக்க விட்டால் மேலே பால் வரும். பாலை எடுத்து போட்டு ஒரு கணக்கான பதம் வரை இறக்கினா சரி. கணக்கான இப்ப இந்த இதுண்ட அரைவாசி வரும் சரியான வேற அப்படி பண்ணு. ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னைக்கு என்ன இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம். இவ்வளோத்துக்கு இவ்வளோ தான் வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு கடங்கு காய்ச்சினா தான் ஒரு பெரிய இதுக்கு எடுக்கலாம் போல என்ன. ஒருக்கா அப்படியே கொதிக்கல ஒருக்கா அப்படியே வழியாக கிண்டி போட்டு. ஆனால் அப்படி கிண்டக்கூடாதுன்னு சொன்னது இல்ல அப்படி ஒருக்கா கிண்டி போட்டு அங்கே அப்படியே வெட்டாமன்னு சொன்னா இனி இனி கிண்டக்கூடாது. இந்த மேலால் வருது என்ன வெள்ளையா லைட்டாக வெள்ளையாக வருது. இனி வெள்ளையா வர பாலை எடுத்தோம்னு சொன்னா ஏன்னா கிண்டினா வந்து பால் பாலெல்லாம் மிக்ஸ் ஆயிரும். திருப்பி மிக்ஸ் ஆகிருமா இந்த சைட்டுக்கு வருது வெளில வருங்க நிறைய வருது பாருங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகும். நல்லா ஹீட் ஆகுமா இப்பதான் கொதிக்குது. வாழைப்பண்ணோட பானெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டேன். ரொட்டி நல்ல ரொட்டி பான் இப்படி பாருங்க பால் இப்படி வருதுண்டு மேலால. எப்படி வருதுன்னு அதைத்தான் எடுக்கணும். அதை தனியாக எடுக்கணும். அதே மாதிரி வருது என்ன நான் எதிர்பார்க்கல. ஆனால் சக்ஸஸ். ஓகே எக்ஸ்பீரிமெண்ட் சக்ஸஸ். எப்படி பால் தனியாக வருது என்ன அப்புறம் கொஞ்சம் விரட்டும் விடுங்க. எடுங்க இது எடுங்க என்ன கத்திராங்க. மேலால வரதை எடுத்து மேலால வர்றது பால் பொங்க போதும். இது பால் தான் தெரியும் மேலால வருது. கிண்டி போட்டு விடுவாங்க. கிண்டி போட்டு விடுங்க. கிண்டி போட்டு பத்தி ரெண்டு அடப்ப போறேன். அடப்ப குறைங்க இன்னும் குறைங்க இன்னும் கொஞ்சம் குறைங்க. பத்தணும் ரைட்டு இந்த காணுங்க என்ன எனக்கு பாப்போம். காணும் மேல பால் இல்ல தண்ணி பால் வந்தா தான் எடுக்கணும். பால் தராட்டிக்கு எடுக்க மேல தேவை. அது பாலா அது என்னது ஆ? இங்க அதுக்கு பாலா என்னது பால் திரைஞ்சி வந்தா தான் எடுக்கணும். திரும்பி எடுக்க தேவை அடிக்காது இதுதான். ஆனா கொஞ்சம் பத்தணும். நான் இப்படி இறக்கினா ஓகே நினைக்கிறேன் நான். இல்ல இல்ல என்ன மத்தணுமா எப்படி வருது இந்த தண்ணி எல்லாம் இருக்கு ஊத்தேக்கில் எப்படி நாங்க சாறு எடுத்து எப்படி ஆற வச்சா அப்புறம் தானே இது பானியா வரும். அப்படி அதான் நீங்க நல்லா காய்ச்சினா தானே இப்ப கட்டியாகும். ஏண்டா இது பானி தான். அளவான நெருப்புல அப்படியே நாங்க கொஞ்சம் நேரம் பத்த வரும்.
நிறைய பால் இல்லையானே. ம் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். நம்ம தான் இறக்கி வைக்கார பானியா. உள்ளே வருதுண்ணா கொஞ்சம் லைட்டாக. அதான் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் இருக்காம வருது. வடிச்சிடுங்க கொஞ்சம் அள்ளி எடுங்க அப்படி. அள்ளி எடுத்தா இதுதான் இருக்கும். நிப்டா இருக்கும். ஓகே ஆகி போல எனக்கு ஆல்ரெடி அப்படியே வத்திடும். பத்தணும் கொஞ்சம் பத்தினா தான் திக்கா வரும். நீ திக்கா வரையும் இப்பதான் இருக்கு. வேறு பால் தண்ணி பத்தோம். பால் தண்ணியில வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் எல்லாம் வடித்து எடுத்துட்டோம். ஃபினிஷிங் வந்துட்டு நீ கொஞ்சம் ஆறணும். ஆறுனா தான் அதில் பதத்துக்கு வரும். நல்ல கருப்பு நிறம் நறும்பு என்ன ஓ காய்ச்சி எடுத்துட்ட ஒரு மாதிரி. இப்போ இது நல்லா ஆறும். ஆறுனா தான் நாங்கள் போட்டில் அடைச்சி வைக்கலாம். அது கண்ணாடி பதெல்லாம் வைக்கணும். ரெண்டாவது ஒரு வருஷத்துக்கிட்ட பாவிக்கலாம். தேவையான இடம் எடுத்துட்டு வச்ச மனுஷனா ஓகே. இது நல்லா ஆறட்டும். சரியான சூடாக இருக்கு. நல்லா ஆறி வரைக்கும். ஆறி வந்த அப்புறம் நாங்கள் உங்களுக்கு போத்தலில் விட்டு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காய்ச்சின பானியை நாங்கள் இப்போ போத்தலில் விட்டு காட்ட போகிறோம். இந்த கடையில் இதெல்லாம் வைக்கப்போம். கிளாஸ் போதில் பிளாஸ்டிக் போதில் கிளாஸ் என்ன தான் பாவிக்கும். பாதிக்க முடியல கிணநாள் இருக்கு. இப்போ நீங்கள் மெட்ட போத்தில் விட்டீங்கன்னு சொன்னால் பழுதா போயிடும். கிளாஸ் போதில் தான் முடிவுக்கணும்னு சொல்லி சாப்பிட்டா நாளைக்கு பாவனோட சாப்பிட்டு பார்ப்போம். எஸ், நீங்களும் இதே மாதிரி பாலப்பழம் உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் இப்படி இதே மாதிரி செய்து பாருங்க. நல்லா இருக்கும். ரொட்டி பான் என்ன அப்படியானதோட சாப்பிட இங்கே வந்து அவசரத்துக்கு ஜாம் இப்படி வேண்டி காய்ச்சி வச்சிருந்தா ரொட்டி பானலுக்கு இப்படியே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் போகக்கூடிய மாதிரி என்ன. ஓகே, இதோட வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.